ஏங்க மிக்ஸி கிரைண்டர் குக்கரு காசு மாலை ஒட்டியானம் நெத்தி சுட்டி அலையற வாடி கம்முனே வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஐயா சொல்லுங்க சார். நீ என்னப்பா எல்லா இடத்துலங்கிற ஏசி வாங்கணும். வாங்க சார் காட்டுறேன் வாங்க. இதுதான் சார் ஏசி செக்ஷன். பாருங்க மேடம். எல்லாம் விலை அதிகமா இருக்கும் போல இருக்குது. யார் இந்த நீங்க சொல்றாரு கவனிங்க. இது வந்து டைகின் மாடல் சார். இது வோல்டாஸ் மாடல் சார். இது சாம்சங் சார். உங்களுக்கு என்ன மாடல் சார் வேணும்? இந்த மாடல் நல்லா இருக்கு. எவ்வளவு பிரைஸ்? 35,000 தான் சார். இஎம்ஐல கிடைக்குமா? டேய் ஏசி இங்க இருக்கு. இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவியே பாரு. அது எப்படி தாண்டி உங்களுக்கு மட்டும் கண்ணுல ஏகப்பட்ட சென்சார் இருக்குது. துண்டா கண்டுபிடிக்கிறா. அண்ணா அந்த 2 டன் ஏசி எவ்வளோ? 55,000 மேம். அவ்வளவுதானா? ஐயோ இவ வேற 50-55,000 பில்லு போடுறா. நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குதுன்னு வேற தெரியலையே. ஏங்க வாங்கிடலாமா? பிரதர் இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? கீழே இருக்கு சார். நீ என்ன வாங்க போறேன்னு பாத்து வச்சிரு. நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவசரப்பட்டு கூட்டணும் வந்துமோ. அதுக்குதான் பணக்கார வீட்டுல பொண்ணு எடுக்கணும்ன்றது. பைத்தியக்கார வீட்டுல எல்லாம் எத்தா இப்படித்தான். என்ன இவரு என்ன வாங்க போறேன்னு பாத்து வச்சிருன்றாரு. அப்ப என்ன வேணா வாங்கலாமா? அண்ணா அந்த வாஷிங் மிஷின் எவ்வளோ? ஜஸ்ட் 40,000 மேம். பேக் பண்றேங்க. ஹை ஃப்ரிட்ஜ் இதையும் பேக் பண்ணுமா மேம்? பேக் பண்றேங்க. மேம் நியூ மாடல்ல டிவி வந்திருக்கு பாக்குறீங்களா? பேக் பண்றேங்க. ஓகே மேம். A few minutes later. இவ்வளவு நேரம் நான் வெளியே வந்ததுல என் பொண்டாட்டிக்கு ஏசி வாங்குற மூடே போயிருக்கோம். என்ன ப்ரோ ஃபுல் பேக்கிங்கா? எஸ் சார். நல்ல வேலை இவ்வளவு நேரம் நான் உள்ள இல்ல. இருந்திருந்தேன் என் ஒய்ஃபும் இவ்வளவு பொருளை பேக் பண்ண சொல்லிருப்பா. இவ்வளவு பொருளை பேக் பண்ண சொன்னதே உங்க ஒய்ஃப் தான் சார். அண்ணா மிக்ஸியை மறந்துட்டீங்க. எது?